ட்ரீம் கேச்சர்னுடைய பூர்வீகம் எங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ஒஜீபா மக்கள் தான். அஷீபுக்கு அஷி அப்படிங்கிற ஒரு ஸ்பைடர் உமன் வாழ்ந்ததாகவும் அவங்க வந்து எப்போதுமே அந்த மக்களை பாதுகாத்துட்டு இருந்ததாகவும் அவங்களுடைய நினைவாக தான் இந்த ட்ரீம் கேச்சரை வந்து அந்த மக்கள் வந்து உருவாக்கணும். இது எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ குழந்தைங்கள் வந்து தூங்கும்போது அவங்களுக்கு நல்ல கனவு வரதுக்காக ட்ரீம் கேச்சரை வந்து உருவாக்குவாங்க. குழந்தைங்கள் வந்து தூங்குற இடத்தினுடைய மேலேயோ இல்லை வந்து ஜன்னல்லையோ வந்து ஹேங் பண்ணி வைப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கையின்படி நல்ல கனவும் கெட்ட கனவும் வரும். அப்போ நல்ல கனவு வந்துச்சுன்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த ஃபெதர்கள் மூலம் அந்த ரூமில் தூங்குறவங்களுக்கு அந்த நல்ல கனவு வந்து கிடைக்கும். இதே கெட்ட கனவு வந்துச்சுன்னா அந்த ஸ்பைடர் வெப்பில் வந்து மாட்டிக்கிட்டு காலையில் சூரியன் வரும்போது அது வந்து பேர்ன் ஆகிடும் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய மைண்ட் செட்டு தான். நம்ம வந்து நம்பி ஒரு விஷயம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இதை வந்து இங்கிலீஷில் பிளஸிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில நபர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட தான் கண்டினியூஸாக போயிட்டு இருப்பாங்க. அவங்க மருந்து கொடுத்தா சரியாகும், அவங்க மருந்து கொடுத்தா எந்த நோயாக இருந்தாலும் 2 நாளே எனக்கு வந்து சரியாயிடுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இதே வந்து இன்னொரு டாக்டர், பெரிய டாக்டர் இல்லைனா பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாலும் அது வந்து க்யூர் ஆகாது. அது அவங்களுடைய மைண்ட் செட்.